அதாவது இந்த கால் வந்து மரத்து போகும் நிறைய பேருக்கு. அதே மாதிரி நரம்பு வந்து இழுக்கும், இந்த பேக் சைட்லேருந்து இழுக்கும். அதே மாதிரி காலை வந்து இப்படி ஒரு ஸ்டெப்பு கூட எடுத்து வைக்க முடியாது, இப்படி இழுப்பாங்க. அவங்களுக்கு உண்டான வீடியோ தான் இது. அதுக்கு நம்ம என்ன செய்யலாம், அது எதனால் பாதிப்பு வருதுன்னா இந்த L4 L5 இதில் உள்ள பிரச்சனைனால தான் உங்களுக்கு அழுத்தமும் இல்லை வந்து நரம்பு வந்து உள்ள இது பல்ச்சி ஆகி வீக்கமும் இதனால் ஏற்படுது. இதை நம்ம எப்படி சரி செய்யலாம், இந்த பயிற்சியை வந்து நீங்கள் வந்து டெய்லி பண்ணணும். பண்ணால் தான் அது வந்து உங்களுக்கு குறையும். அதுக்கு என்னென்ன பயிற்சி பண்ணலாம் அதை பார்த்தா இந்த வீடியோ. அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இதே மாதிரி ஒரு பாலோ இல்லைன்னா உங்களுக்கு ஒரு பாட்டிலோ ஒரு டப்பாவோ எதுனாலும் வச்சுக்கலாம். அதை வச்சுட்டு இது மாதிரி வச்சுருங்க. வச்சுட்டு நான் செவரு பிடிக்கல, இந்த மரத்தை பிடிச்சிருக்கேன். இப்படி எடுத்து இப்படி வைங்க. அதே மாதிரி இதில் இப்படி ஒரு 10 ட்ரிப்பு 20 ட்ரிப்பு மெதுவாக பிடிச்சிக்கிடுங்க. அதாவது நடக்க முடியாதவங்க அவங்க வந்து பிடிச்சி செய்யலாம். நடக்கிறவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, சாதாரணமாக செய்யலாம். இப்படி பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடத்துல மூமெண்ட் கிடைக்கும், இந்த முட்டியில் மூமெண்ட் கிடைக்கும், பாதத்துலேயும் உங்களுக்கு ரத்த ஓட்டம் நல்லாயிருக்கும். அதே மாதிரி ஆப்போசிட்டில் இதே மாதிரி பண்ணுங்கள். இப்படி தூக்கி கரெக்டாக வைங்க, ஏதாவது பிடிச்சிக்கிடுங்க. இப்படியே பண்ணிகிட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த காலை நீங்கள் ஸ்டெப்பு வைக்கும்போது உங்களுக்கு அழகாக வரும், இந்த மூமெண்ட் வரும். அதுக்கப்புறம் இப்படி பிடிச்சிக்கிட்டு செவரை பிடிச்சிக்கிட்டு இப்படி காலை மடக்கி இப்படி ப்ரெஸ் கொடுங்க. இப்படி ஒரு 60 செகண்ட் கொடுங்க. இது கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னா இந்த எலும்பில் மேலே உள்ள நர்வ் சிஸ்டம் எல்லாமே ரத்த ஓட்டம் வரும். அதுமாதிரி ஆப்போசிட்லேயும் கொடுத்துருங்க. நல்லா பிடிச்சிக்கிடுங்க, பிடிச்சிட்டே பண்ணுங்கள். அது மாதிரி முடியாத பட்சத்தில் நீங்கள் சேரில் உட்காந்து கூட பண்ணிக்கலாம். சேரில் இப்படி உட்காந்துட்டு கூட இந்த காலை இப்படி தூக்கி வச்சுக்கலாம். சரிங்களா? இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.